ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. இதன் காரணமாக கோபமடைஞ்ச ஈரான் புஜைரா அப்படிங்கிற துறைமுகத்தில் நடத்தி இருக்கக்கூடிய சாகசங்கள் தான் இன்றைக்கி வீடியோ காட்சிகளாக கிடச்சிருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு தான் சில சம்பவங்கள் நடந்திருக்கு. UAE வெர்சஸ் ஈரான். இது தொடர்பாக ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் முன்னுக்கு பின் முரணான சில தகவல்களையும் பகிர்ந்திருக்கார். IRGCக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஈரானுக்கு ஆதரவானதா எதிரானதா இப்படிப்பட்ட கேள்விகள் இருக்க ட்ரம்ப் ஈரானுக்கு 24 hours மட்டும்தான் டைம் கொடுத்துருக்கார். என்ன நடக்க போகுது அடுத்ததாக டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. புஜைரா அப்படிங்கிற அந்த ஆயில் ரிஃபைனரி மேலே ஒரு பெரிய அட்டாக்கை ஈரான் ஆள் இல்லாத விமானங்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது சரியாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து ஆட்சி மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஓட் கவுண்டிங் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். UAEயில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 3 இந்தியர்கள் இதில் தீக்காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். அவங்க எந்த ஊர், எந்த இடம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களோ அவங்களுடைய பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ வெளியில் வரலை. மாறாக UAEயில் வேலை பார்க்கக்கூடிய 3 இந்தியர்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் பதிவாயிருக்கு. எது எப்படியோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது. இது மட்டும் கிடையாது, துபாய் அதோடு சேர்த்து அபுதாபி இந்த 2 இடங்கள்லையுமே ஏவுகணை தாக்குதல் நடத்தக்கூடக்கூடும் அப்படிங்கிறதுனால அலர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது எல்லாருடைய ஃபோனுக்கும் வந்திருக்கு. இதுவும் இங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. வளைகுடா நாடுகள்லேருந்து சொல்லக்கூடிய தகவல் இராணுவம் சைடில் இருந்து மொத்தமாக 4 ட்ரோன்கள் அதில் 3 சுற்று வீழ்த்தப்பட்டது. ஒன்று கடலில் விழுந்துருச்சு அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க. அப்போ எது இங்கே அட்டாக் பண்ணுச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரியலை. பட் ஒரு பெரிய மாறுதல் அப்படிங்கிறது UAEயில் நடந்திருக்குங்கிறது மட்டும் புரியுது. எதனால் ஈரான் திடுதுப்புன்னு UAE மேலே கோவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை விசாரித்து பார்க்கும்போது இஸ்ரேலோடு தார்மீக ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் கூட்டாண்மை அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக தான் ஈரான் அபுதாபி மேலே கோபமாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஜாஸ்க் அப்படிங்கிற தீவுக்கு பக்கத்தில் ஈரான் அமெரிக்க போர்க்கப்பல் மேலே ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் மாதிரி பார்க்கப்படுது. இந்த தாக்குதலில் ஃபார்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் மீது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் தகவலாக ரிலீஸ் ஆகிருக்கு. இதை அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனமும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போது இது தொடர்பாக ட்ரம்ப் என்ன முடிவெடுக்க போகிறார் அடுத்ததாக? ஈரான் வாலண்டியராக அட்டாக் பண்ணிட்டாங்க. பதிலுக்கு அமெரிக்கா சில போட்டுகளை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. 6 ஈரானிய சிறிய படகுகள் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. விமானங்கள், ஆளில்லாத விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இந்த நடவடிக்கை தொடங்கும் போது இராணுவ சொத்துக்கள்லேருந்து, அதாவது சென்காம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, விலகி இருங்க அப்படின்னு. பட் ஈரானிய படகுகள் பக்கத்தில் வந்ததுனால இந்த அட்டாக் நடத்தணும் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அட்மிரல் பிராட் கூப்பர் இது தொடர்பான விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு. பட் ஈரானுடைய கடலுக்குள்ள அத்துமீறி போயிருக்கிறது அமெரிக்கா தான் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை பார்த்த ட்ரம்ப் கடுப்பாகி 24 மணி நேரம் தான் ஈரானுக்கு மிச்ச நேரம் இருக்குது, அதற்குள்ள ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள நேரிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு.
ஈரானுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் இப்போ ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இது ஜஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸுக்கு முன்னாடி ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட்டு. அதான் சொல்கிறேனே, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கி காலையில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்ம எலெக்ஷன் பக்கம் கவனமாக இருந்தோம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான செய்திகள் உலகம் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய வெளியுறவு செய்தி தொடர்பாளர்கிட்ட ஒரு பேட்டி ஒன்று கேட்குறாங்க. அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு அமெரிக்காங்கிறது ஒரு வல்லரசு, நீங்கள் ஏன் பின்வாங்க மறுக்கிறீங்க, அமெரிக்காவோட தொடர்ச்சியாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய பேச்சாளர் சொல்லியிருக்கக்கூடிய பதில், நாங்களும் வல்லரசு தானே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. இது எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும் இதை சொல்கிறதுக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து பொருளாதார தடைகள் அமெரிக்காவால் விதிக்கப்பட்டிருக்கு ஈரான் மேலே. தன்னுடைய பொருளாதாரமும் வந்து மேலே வரல. இதுதான் ஈரானுடைய சுச்சுவேஷன். இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் நாங்களும் வல்லரசு தானே அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கே தனி கட்ஸ் வேணும். ராஸ் அல் கைமா இந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களையுமே வெளியில் தூக்கிட்டு போயிடுங்க அப்படின்னு ஈரான் வந்து இப்போ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஐஆர்ஜிசி வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த கப்பல்கள் துபாய் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகுது. ஸோ இந்த துறைமுகத்தில் இருந்து உடனடியாக கிளம்பிடுங்க அப்படிங்கிறது தான் ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய எச்சரிக்கை. அப்போது மற்ற நாட்டு கப்பல்லாம் அங்கே வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ யுஏஇயோடு தொடர்புடைய இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களையுமே அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்த சொல்கிறாங்க. இல்லாட்டி அட்டாக் பண்ணிடுவோங்கிற மிரட்டலும் போயிருக்கு. அது மட்டும் கிடையாது, தென்கொரியாவை பற்றி உங்களுக்கே தெரியும். கொரியா, நார்த் கொரியா, தென்கொரியா அப்படின்னு. இப்போ தென்கொரியாவுடைய கப்பல் ஒன்றை ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இது எந்த இடத்துல வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு கிடைக்கப்பெறலை. பட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சண்டையில் மற்ற நாட்டு கப்பல்கள் தான் சிக்கி தவிக்குது. இதில் தென்கொரியா கப்பல் மாட்டிக்கிச்சு. தென்கொரியா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடு. தார்மீக ரீதியாக தென்கொரியா அமெரிக்கா கிட்ட உதவி கேட்டாங்கன்னா அவங்க தென்கொரியாவுக்கு ஆதரவாகவும் செயல்பட வாய்ப்பு இருக்குது. இல்லை தென்கொரியாவினுடைய கடற்படையும் அமெரிக்காவோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஈரானுக்கு எதிராக அடுத்ததாக போர் தொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்படி பக்கத்து நாடுகள் எல்லாத்தையுமே, இல்லை தூரமாக இருக்கக்கூடிய நாடுகளையும் அமெரிக்கா வந்து ஈரானுக்கு எதிராக திருப்பி விடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேட்டோவை கூப்பிட்டாரு, வரலை. பட் இப்போது மற்ற நாடுகளுடைய கப்பல்களை ஈரான் தாக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும்போது அந்த நாடுகளும் தார்மீக ரீதியாக போருக்குள்ளே களமிறங்குவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது. ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. யுஏஇ மீதான நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரானிய அரசுக்கே தெரியாது, இது ஐஆர்ஜிசியினுடைய தனிப்பட்ட முடிவாக இருக்குது, இதற்கும் ஈரானிய அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். ஒரு அதிபருக்கு தெரியாமல் ஈரானுடைய ஐஆர்ஜிசி தனித்து செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால், ஐஆர்ஜிசிக்கு வானளாவிய அதிகாரம் முஸ்தபா கமினி அவர்கள்ட்ட இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கீயை கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஐஆர்ஜிசியினுடைய வானளாவிய அதிகாரத்தை எப்படி வந்து ஈரானுடைய அதிபர் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்களும் ஈரானில் பேசு பொருளாக மாறி இருக்கு. எது எப்படியோ ஈரான் அப்படிங்கிற அந்த அரசு மீது தான் டைரக்டாக வந்து மற்ற நாடுகளுடைய கவனம் போகும். ஐஆர்ஜிசி மீது அப்படின்னு தனிப்பட்ட ஒரு கவனம் மட்டும் போகாது. அப்போ ஈரானுடைய அதிபர் அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அந்த வகையில் எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி நழுவிட்டார் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான். ஸோ ஒட்டுமொத்த துபாயில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இது எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால், அரசு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, அலர்ட்டாக இருங்க அப்படின்னு. ஸோ அந்த அலர்ட்டை நம்மளும் கொடுக்குறோம். ஸோ பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறது இங்கே தப்பு கிடையாது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதே நேரத்தில் அந்த அரசு கொடுக்கக்கூடிய விவரங்களை சரியாக, ஏன்னா இங்கே இந்தியர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. தொடர்ச்சியாக 3 இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள், தமிழர்கள் பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட்டையும் முன்வைத்து நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம்.
தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.